விருச்சிக ராசிக்கு உண்டான சனி பயிற்சியை பார்க்க போகிறோம். சனி மீனத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடானதும் மற்றும் 7ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் என்னென்ன மாதிரி செயல்கள் பண்ணணும், என்ன மாதிரி பலன் சனீஸ்வரர் தரப்போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சனி நம்மளுக்கு 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடை பார்க்குறனால விருச்சிக ராசிக்கு குரு பலம்னு பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குரு தீர்த்து வைப்பார். 1 2 3 பிரச்சனை இல்லை, அதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரே இடத்துல இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய கடவுளே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். வரக்கூடிய வரவுகளில் ஒரு இடத்துல நீங்கள் 5000 ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3000 ரூபா வரும். அதே மாதிரி கோடிகளில் நீங்களே கணக்கிட்டுக்கோங்க. உங்களுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வந்துடும், பாசிட்டிவாக தான் வரும். அதில் நீங்கள் சரிவு கண்டுட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது கிரக அமைப்பு. அதே மாதிரி இட ரீதியான பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும், நம்புங்கள். இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் இட பிரச்சனைலாம் தீர்ந்துடும், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும். பல சூழ்ச்சிக்காரங்கள் அந்த இட பிரச்சனை பண்ணவங்களாம் நகர்ந்துருவாங்க. நம்மளுக்கு குழந்தைகள் நீண்ட நாள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் நான் சொல்கிற மாதிரி வழிபட்டு பாருங்கள். இந்த 1 மாதத்துக்குள்ளார உண்டாகிரும். அதுக்கு உண்டான வழிபாடே என்னன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி வழிபாடும். லக்ஷ்மி வழிபாடில் சந்தான லக்ஷ்மி வேண்டி விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை கிடைக்கும். குருவை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. மஞ்சள் கலர் துணி தானம் பண்ணுங்க வியாழக்கிழமைக்கு. மிக அற்புதமான செயல். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. இதுதான் பரிகாரமே உங்களுக்கு. நான் சொல்கிறது குழந்தைகள் வேண்டி நான் சொல்லிட்டுருக்கேன். அடுத்தது நம்மளுடைய பார்ட்னர்ஷிப், துணைவியார் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது. என்ன சொன்னாலும் புரியாது இப்போதைக்கு. அப்போ அவங்க கூட எப்போ ஒன்று சேர்ந்துருப்போம், பிரிஞ்சிருக்கவங்க, பெரிய போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம நடந்துக்கணும், அவங்கக்கிட்ட உண்மையாக நடந்துக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் விஷயம் இல்லை. அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உண்மையாக நடந்துக்கணும். அப்போ நான் உண்மை இல்லையான்னு என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள கலந்துரையாடி உண்மையாக நடந்துக்கோங்க. சஞ்சனா தேவியை நல்லா வேண்டுங்க, சனீஸ்வரரோட மனைவி. அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எப்படி ஒரு மனைவி கிட்ட பழகணும், அதே மாதிரி மனைவி கணவன்கிட்ட இருக்கணுங்கிறத சனீஸ்வரர்கிட்டே ஒப்படைச்சிருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரையும் போய் பாருங்கள். ஆஞ்சநேயரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு ஆஞ்சநேயர் ஒரு ஃபேவர், அதனால் ஆஞ்சநேயர் கோயில் போக சொல்கிறேன். இந்த மாதிரி ரிலேட்டடான பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு உண்டான வழிகள் இருக்கும். இந்த சனி பயிற்சி கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பணப்புழக்கம், கணவன் மனைவி உறவு மற்றும் இடம் சம்பந்த பிரச்சனை சரியாயிடும். குழந்தைகள் ரீதியாக சந்தான லக்ஷ்மி வழிபாடு பண்ணணும். நன்றி, வணக்கம்.